ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முத்து பண்ண விஷயங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து ரொம்பவே கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எப்போவுமே மீனா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பணிவிடைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக முத்து இன்றைக்கி ஒரு வேலை பண்ணிட்டாருங்க. அதாவது முத்து அண்ட் மீனா 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும் போது அண்ணாமலை அண்ட் விஜயா 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்துட்டு இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வர, இன்னும் நீ சாப்பிட்றதுக்கு எதுவுமே செய்யலை, எல்லாருக்குமே பசிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே அதற்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டோம், உங்களுக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாரு, எனக்கும் தான் பசிக்குது, இப்போ எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, உனக்கு எதுக்குடா நாங்கள் வாங்கிட்டு வரணும், உனக்கு என்ன நீ போய் வாங்கி சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி முத்து டைரெக்டாகவே சொல்லிடுறாரு. அப்போது இதை கேட்ட உடனே, இங்கே பார்த்தீங்களாப்பா அவன் எப்படி பேசுகிறான்னு, உங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கானா, எனக்கு வாங்கிட்டு வரலையா, அப்போ இவன் என்னை எந்த அளவுக்கு மட்டமாக நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அதற்கு நம்ம முத்து சொல்கிறாரு, அப்பா இவனுக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நான் அன்றைக்கி இவன் சாப்பிடாமல் இருந்தான்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு இவனுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு ஷோரூமில் போய் இவனை போய் பார்க்க போனேன். அப்படி போனப்போ இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, உடனேவும் என்கிட்ட வந்துட்டு நீ எங்கே என் ஷோரூம் ஆட்டையை போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டான்ப்பா இவன் என்கிட்ட. ஸோ இவனுக்கெல்லாம் நான் எப்படி என்னை வந்து மனசார சாப்பாடு வாங்கி தர சொல்கிறீங்க, அவன் வந்துட்டு நான் வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், அப்படி தான் பேசுவான், அதனால தான் நான் வாங்கி கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த பார்லர் அம்மாவுக்கு சரி சாப்பிடாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனாவை கொண்டு போய் சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்குறா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, என்ன மீனா ஆன்ட்டி என்ன இந்த மாதிரி திட்டுறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ எங்களை 2 பேரையும் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுதான், அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் என்ன பண்ணல, தரம் தாழ்ந்து போயிடல. சரி ஐயோ பாவமேன்னு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கா மீனா. அவளை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்குது பார்லர் அம்மா. நானும் ஐயோ பாவமேன்னு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் என்ன பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேட்குறான், இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து டைரெக்டாகவே கேட்டுறாரு. அப்போது நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாங்க, அப்படின்னா சரி எனக்கு ஒன்றும் கடை சாப்பாடு வேண்டாம், மீனாவை தோசை சுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, மீனா எதுக்குடா சுடணும், ஓம் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ எதுக்குடா என் பொண்டாட்டிகிட்ட தோசையை சுட சொல்கிற அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, டெய்லி அவள் தானே எப்போவுமே செய்வா, அதனால தான் அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஏன் இன்றைக்கி உன் பொண்டாட்டி செஞ்சா என்ன, அவள் டெய்லி செஞ்சு கொடுத்தது தான் உங்களுக்கெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் டைரெக்டாக சொல்லிடுறாரு. இப்போது மீனா நீ வந்து இந்த கண்டிப்பாக அந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டராகவே சொல்லிடுறாரு. அப்போது மீனாவுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாமல் இருந்துக்கிறாங்க. ரோஹிணி நீங்கள் மாவெல்லாம் இருக்குது, நீங்கள் தோசை சுட்டு கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எனக்கு தெரியுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் திமிராக பேசுகிறாங்க. சரி அதான் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்களே மீனா நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்போது ரோஹிணி வந்துட்டு தோசை சுடுறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா எனக்கும் கடை சாப்பாடெலாம் ஒத்துக்காது, எனக்கு வேண்டாம், நீ எனக்கு பால் மட்டும் காய்ச்சி குடுமீனா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, ஏன் பார்லர் அம்மா தோசை சுட தானே போகுது, அப்படியே உங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்தா என்ன, அதுக்கு மட்டும் மீனா வரணுமோ, நீயே அதையும் போய் செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி முத்து அவங்கள நல்லாவே வேலை வாங்குறாரு. அப்போது வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி போகிறாங்க. போய் மனசே இல்லாமல் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு எப்படி தான் தோசை சுடுறாங்கன்னு பார்ப்போம், இன்றைக்கி நீ போய் எதுலேயுமே தலையிடாத அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாரு. ஆனாலும் மீனா என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு கிச்சனில் இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கிட்ட போய், ரோஹிணி பிஞ்சு கருக்கியெல்லாம் தோசை சுட்டுட்ருக்காங்க. என்ன ரோஹிணி தோசையில் என்ன இப்படி கருக்கி விளாண்டுட்ருக்கீங்க, பிச்சு போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைங்க தோசை கல் சரியாக இல்லை போல், அதனால தான் தோசை வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது தோசை கல் சரியா இல்லையா, என்ன ரோஹிணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தோசைக்கல் தான் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு செய்ய தெரியாத வேலைகளுக்கு இவங்க வந்து பல சாக்கு சொல்கிறாங்க, இது அப்படி இப்படின்னு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்துட்டு
அப்பயும் தோசை சுட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது கருகி பிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு யோசனையாகவே இருக்கிறாங்க ரோஹிணி. எப்படி நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அடியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தடவுனா தாங்க தோசை வரும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தடவி கொடுத்துட்டு இப்போ ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ தோசைக்கல்லே வந்துட்டு ரோஹிணி இட்லி மாதிரி ஊற்றி வைக்கிறாங்க. ரோஹிணி நீங்கள் ஊற்றிருக்கிறது பேர் இட்லி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சும்மா லேசாக இழுகுறாங்க. இது ஊத்தப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படின்னா தோசை சுடலை, ஊத்தப்பம் தான் சுட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது மனோஜ் வந்துட்டு தட்டை வச்சுட்டு எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இவங்க தேங்காவை எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ரோஹிணி தேங்காவை எடுத்து போடுறாங்க. பச்சை மிளகாவை 3 போட்டாங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பை கொஞ்சம் போடுறாங்க. போட்டு வேகமாக அரைச்சி கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ வாயில் வச்ச உடனே மனோஜ், ஐயோ இது என்ன இப்படி உரைக்குது, இதை மனுஷனால் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணவே வேணாம், அதுவும் தோசையெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜயாவும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ காரமா, இந்த காரத்தை கண்டிப்பாக யாராலையுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவாகவே சொல்லிடுறாங்க. அவங்களும் வச்சிடுறாங்க. இப்போ ரோஹிணி வர்றாங்க. இதுன்னு இவ்வளோ காரமாக இருக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. அப்போது மனோஜும் சொல்லிடுறாரு, இல்லை நானும் வெளியில் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்போ ரோஹிணி கோவமாக பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸ்ருதிக்கும் வந்துட்டு கஷாயம் மாதிரி டீ போட்டு கொடுத்துட்டாங்க ரோஹிணி. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா வந்துட்டு நம்ம ஸ்ருதிக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வேகமாக தட்டை கொண்டுட்டு வர்றாங்க. என்னாச்சு ரோஹிணி, என்ன யாரும் சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அவங்களுக்கெல்லாம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி ரோஹிணியும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு இந்த இடத்துல ரொம்பவே கோபம் வருது. என்னடா இது இப்படிலாம் நம்மளை சமைக்க விட்டுட்டு நம்மளை இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மீனா வந்துட்டு ரோஹிணிக்கிட்ட கேட்குறாங்க, ரோஹிணி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, நீங்கள் நிறைய கடன் வாங்குவீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது, என்ன மீனா என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்து நிறைய கடன் வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்த சித்திக்கிட்டலாம் 4-5 தடவை கடன் வாங்கியிருக்கீங்களா, என்னுடைய தம்பி வந்து அவன்கிட்ட தானே வேலை பார்த்தான் முன்னால், அவன் தான் என்கிட்ட சொன்னான், அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன்கிட்டலாம் எதுக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் ரோஹிணி என்னுடைய தம்பி தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய விஷயங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் அவங்களுடைய வேலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை ரோஹிணி. உங்கள் எல்லாரோடைய அட்வைஸ்க்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியும் அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா, அதனால் 2 பேரையும் சேர்த்து வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ரோஹிணியோடைய முகத்தில் அவ்வளோ ஒரு பயம் தெரிஞ்சது. அந்த பயத்தை வந்துட்டு மீனா அப்புறம் ஸ்ருதி 2 பேருமே நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரவி இருக்கார் இல்லையா, ரவி வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ மனோஜ் வந்துட்டு வர்றாரு. அப்போது ரவி அண்ட் முத்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, இவன் வந்து அந்த பார்லர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சித்திக்கிட்ட போய் நிறையா டைம் கடன் வாங்கியிருக்கிறாங்க போலடா. அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன் வந்துட்டு வாய்ப்பு கிடச்சா என்ன வேணாலும் பண்ணிடுவான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது. இவன் வந்து பெருசாக போய் எதையாவது ஏமாந்துருவானோன்னு பயமாக இருக்குது, இல்லை பெரிய பிரச்சனையில் எதையாவது மாட்டிக்குவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. இப்போது மனோஜ் அந்த இடத்துக்கு வர்றாரு. டேய் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கடன் இருக்குதாடா, எதுக்குடா போய் அந்த சிட்டிக்கிட்டலாம் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு மனோஜ் வந்துட்டு நான் எங்கடா கடன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னுடைய பணத்தை தான் யாராவது எடுத்துகிட்டு போவாங்க, நான் யார்ட்டையும் போய் கடன்லாம் வாங்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, திருத்தம் ஒன்று நீயே ஏமாந்துருவ, இல்லைன்னா நீ யார்கிட்ட இருந்தாலும் திருடிட்டு ஓடிடுவேன், இதான நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. அதாவது அது அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து முத்து கேட்குறாரு. இதற்கு மனோஜ்கிட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. அப்போ அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, சிட்டிக்கிட்ட நான் எங்கடா கடன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய ஒய்ஃபு பார்லரமாக தான் போய் வாங்கியிருந்துக்குது, அப்போ அவங்கக்கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதற்கு இந்த கடன் வாங்கின விஷயமாவது உனக்கு தெரியுமாடா, இல்லை அதுவும் உனக்கு தெரியாமல் தான் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ மனோஜுக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமாக தெரியாது இல்லையா, அவருக்கும் இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால் இப்போ அவர்கிட்டையும் எந்த விதமான பதிலும் இல்லை. ஸோ அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணலாம்
அதாவது ரோகிணி கிட்ட போய் டேரெக்டாக இதை கேட்டுடலாமா, அவள் எதற்காக கடன் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே ஒரு யோசனை ஓடுது. அப்போ முத்துவும் சொல்கிறாரு, எதுக்குடா அவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு போய் கடன் வாங்கணும், அப்படி உண்மையிலே அவங்க பணக்காரங்க தானான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பினோடனே மனோஜுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுது. டைரெக்டாக ரோஹிணி கிட்ட வேகமாக போகிறாரு, போய் கேட்குறாரு. அப்போ ரோஹிணி ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க, மீனா கடுப்பேற்றுனதில். அப்போது மனோஜும் டென்ஷனாக வராரு. இப்போ இவங்க கேட்குறாங்க, என்னாச்சு மனோஜ், எதுக்கு நீ கடுப்பாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஏன்னா அந்த முத்து பைய தான் கடுப்பேற்றுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு, என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அதற்கு மனோஜ் சொல்கிறாரு, நீ வந்து நிஜமாவே பணக்கார வீட்டு பொண்ணு தானா, மலேசியாவில் உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தானா, உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்குதா, நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ரோஹிணி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் வந்துட்டு ரோஹிணி மனோஜை சமாளிச்சிருவாங்க. மனோஜும் ஒரு கேன பைய அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனும் என்ன பண்ணிடுவான், அதை அப்படியே நம்பிடுறான். ஸோ இப்போ வந்துட்டு மீனாவுக்கான பிரச்சனைகள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அந்த சிந்தாமணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த ஆர்டர் எப்படியாவது மீனாக்கு கிடைக்க விடாமல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஆக்டருக்கு வீட்டில் போய் பேசிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுடைய தங்கச்சி வந்துட்டு மீனாவை அவங்களுடைய டெக்கரேஷனுக்காக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து சிந்தாமணியால் பொறுத்துக்கவே முடியல. அவங்க ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவும் டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, என்னுடைய தொழிலை வந்துட்டு நீ முடக்கணும்னு நினச்ச அப்படின்னா நான் உன்னையே இல்லாமல் பண்ணிடுவேன், நீ எப்படி நீ முன்னாடி வளர்ந்து வர்றேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த வீட்டுக்கு ஆர்டர் கேட்க வர்றதுனால முத்துவும் கூட வந்திருக்கிறாரு. அப்போ முத்துவும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி நாங்கள் பெருசாக ஆலமரம் மாதிரி வளர்ந்தே காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சவால் விடுறாரு. ஸோ இதற்கப்புறம் மீனா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜயா ஒரு பக்கமாக இருக்கட்டும், இந்த சிந்தாமணி ஒரு பக்கமும் வந்துட்டாங்க. ரோஹிணியும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்துட்டு இப்போ அவங்களுடைய பிஸ்னஸில் போயிடுச்சு, அதாவது மனோஜை ஒரு வேலைக்காரனாக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்காகவே மீனாவை வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் கொடுக்குற இந்த டார்ச்சரையும் தாண்டி மீனா எப்படி அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதற்கான பதிலை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் வர எபிசோட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.